ஹாய்ங்க. என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு எய்மில் இருந்தேன். அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய வந்து பிஎஸ்சி போஸ்ட் பிஎஸ்சி படிக்க வச்சாங்க. சரி போஸ்ட் பிஎஸ்சி படித்து முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு பார்த்தா அடுத்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எக்ஸாம் வந்துட்டு. ஸோ நான் அதுக்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் சிவான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் எனக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க, செகண்ட் ஷிஃப்ட்டு. ஸோ நான் அதுக்காக தான் கிளம்பிட்டேன். நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 4 o'clock வந்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரை வந்து சுற்றி பார்க்கலாம், எங்கே ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஆனால் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு அவங்க போடலை. அதனால் போயிட்டு காலேஜ் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா கிளிப்புலேருந்து இயரிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கழட்ட சொல்லிட்டாங்க. ரப்பர் பேண்ட் வரைக்கும் எல்லாமே கழட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். மண்ணச்சநல்லூர்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு. ஏதாவது வீடு பிரச்சனைகள் எல்லாமே தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே கோயிலுக்கு போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க. ஒரு சிவன் கோயில். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்புறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 9:30 10 o'clock ஆகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே போயிட்டு நைட்டு போய் சமைக்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் அப்படியே ஹோட்டலே ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.